Praise the Lord. Pray for India Women's Ministry in சார்பாக தியானித்து வருகிற லெந்து கால தொடர் தியானத்தில் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற தலைப்பு பரிசுத்தம். 1 நாளாகமம் 15:12 வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். எபிரேயர் 12:14 வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. பிரியமானவர்களே, நாட்கள் கடைசியாய் இருக்கிறது. அதற்கான அடையாளங்கள் தான் வேதத்தில் சொல்லப்பட்டபடி எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. எனவே நாம் நாட்களை வீணாக்காதபடிக்கு கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டியது அவசியம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக சில காரியங்களை அவர் கற்றுத்தருகிறார். முதலாவதாக, நான் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டுமானால் யோசுவா 7:13 சொல்லப்பட்டிருக்கிறபடி நம் நடுவே இருக்கிற சாபத்தீடானதை விலக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சாபம் என்று சொல்லும் போது உபாகமம் 27 அநேக காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய கட்டளைகளை மீறுவது சாபம் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாக நாம் செய்கிறது சாபம். இன்னொரு காரியமும் சொல்லப்படுகிறது, விக்கிரகம் தேவனுக்கு விரோதமானது, சாபம் என்று சொல்லப்படுகிறது. விக்கிரகம் என்று சொல்லும் போது வெறும் சிலை வழிபாடு அல்ல பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அது நம்முடைய தேவனை விட்டு விலக்குகிற, அவருடைய சமூகத்தை விட்டு, அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலக்குகிற எதுவாக இருந்தாலும் அது விக்கிரகம் தான். அது பணமாக இருக்கலாம், அல்லது புகழாக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளின் மீது கொண்ட ஆசையாக இருக்கலாம், அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள் வட்டம், இப்படி நாம் ஜெபிப்பதற்கு, வேதத்தை தியானிப்பதற்கு எது தடையாக இருக்கிறதோ அது எல்லாமே விக்கிரகம்தான். இன்னும் சொல்லப்படுகிறது, பெற்றோரை அவமதிப்பது சாபம். இன்னும் பிறருக்குரியதை சொந்தமாக்கி கொள்ளுகிறது. அது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பிறருக்கு உரியதை நாம் சொந்தமாக்கி கொள்ள நாம் ஆசைப்படுவோமே ஆனால் அது சாபம் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சாபத்தீடானதை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று இந்த நாளிலே கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நாம் அகற்றும் போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். இரண்டாவதாக, 2 நாளாகமம் 29:5 சொல்லப்பட்டபடி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். பரிசுத்த ஸ்தலம் அவர் வாசம் பண்ணுகிற இடம். நாம் தான் அவர் வாசம் பண்ண, நம்முடைய இருதயத்திலே தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். நாம் தான் அவருடைய ஆலயம். எனவே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அசுத்தமானதை வெளியேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது அவர் விரும்புகிற ஒரு காரியம், இச்சிக்கிறதை அவர் விரும்புகிறதே இல்லை. இச்சிக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய இருதயத்திலே இருக்கும் என்றால், அது பொன்னாக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் நாம் இச்சிக்கிற அனுபவம் நம்மிடத்தில் இருக்குமானால் அவர் நமக்குள்ளாக அவர் வாசம் பண்ணவே முடியாது. அதை வெளியே எடுத்து போட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 12:22 சொல்லப்படுகிற பொய் உதடு, நீதிமொழிகள் 16:5 சொல்லப்படுகிற மனமேட்டிமை, இப்படி அவர் விரும்பாத பொல்லாத சிந்தனைகள், பொருளாசை, துஷ்டத்தனம், வன்கண், தூஷணம், பெருமை, இப்படி அவர் விரும்பாத இப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள்ளாக இருக்குமானால் அவர் இந்த இருதயத்திலே வாசம் பண்ணவே முடியாது. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். எனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தமான காரியங்களை வெளியே கொண்டு போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை எல்லாவற்றையும் நாம் வெளியே கொண்டு போக நாம் பிரயாசப்படுவோமே ஆனால் 1 பேதுரு 3:15 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். இந்த அனுபவம் நமக்கு ஏற்படும். நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற பரிசுத்த ஸ்தலமாக மாறும். பிரியமானவர்களே, பரிசுத்தம் தான் கர்த்தர் நம்மில் விரும்புகிற காரியம். எனவே இந்த லெந்து காலங்களிலே பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் விரும்பாத எதுவும் நம்மில் இராதபடி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தை மூலம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். ஏசப்பா, நீங்க தந்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த லெந்து காலங்களில் எங்களை பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களை நீ பரிசுத்தப்படுத்துவீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.